ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். பராங்குஷ நாயகி எம்பெருமானினுடைய வருகையை பார்த்து மகள் பாசுரமாக சொல்றதிலே மாலை பூசல் என்பதை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கோம். இன்றும் அனுபவிக்க இருக்கின்றோம். மாலை வந்தது, மாயன் வாரான். மாலை பொழுது அவன் வருவேன்னு சொல்லிவிட்டு சென்ற பொழுது வந்தது. ஆனால் அவன் இன்னும் வாரான் இல்லையே. மல்லிகை மனம் எங்கும் வீசுகின்றது. மல்லிகையினுடைய பரிமளம் இனிய இசை, நிலா, தென்றல் என்று இப்படி அனைத்துமே அனுகூல பதார்த்தங்கள்லாமும் பாதகமாக தோன்றுகின்றது. எப்படின்னா, அசோகவனத்திலே எல்லா ராட்சசிகளும் பிராட்டியை மிக துக்கப்படுத்தினார் போல அனுகூலமான பதார்த்தங்கள் தான். ஆனால் இந்த பதார்த்தங்கள் அத்தனையுமே இப்போ பாதகமாக தோன்றுகின்றதே. ஆக மாலையும் வந்தது, மாயன் வாரான். மாமணி புலம்ப வல்லேர் அணைந்த கோலனன் நாகுகள் உகழுமாலோன்னு சொல்லக்கூடியதான பாசுரம். மாலை வந்து விட்டது, ஆனால் கண்ணன் இன்னும் வரவில்லை. கழுத்தில் கட்டிய மணிகள் சப்திக்கும்படியா இந்த மாடுகள்லாமும் பசுக்கள்லாமும் வருகின்றது. பசுக்களோ ஆனந்தத்தாலே குழறுகின்றது. சிறந்த ஒளி பொருந்திய மல்லிகையோ முல்லை செடிகளோ இவற்றிலெல்லாம் இந்த வண்டுகள்லாம் அப்படியே அந்த பரிமளத்திற்கும் அதில் இருக்கக்கூடிய தேனுக்கும் அப்படியே சுத்தி சுத்தி மொய்க்கின்றது. கடலலைகள்லாம் இப்படி எட்டி எட்டி உயர நோக்கி வளர்ந்து இருக்கின்றது. இங்கு நான் அவன் இல்லாமல் நான் எப்படி உஜ்ஜீவித்திருப்பேன்? இத்தனை அனுகூலமான பதார்த்தங்கள் இருக்கிறது, ஆனால் நான் மட்டும் அவனை விட்டு எப்படி உஜ்ஜீவித்திருக்க முடியும்? அவனை விட்டகன்று உயிராத்தகில்லா அணிழை ஆய்ச்சியர் மாலை பூசல் அவனை விட்டு அகல்வதற்கே இறங்கி அணிகுருகூர் ஷடகோபன் மாறன்னு பாசுரத்துல எம்பெருமான பிரிந்து தரிக்க முடியாத ஆய்ச்சியர்கள் அவள் வரவு தாழ்ந்த சந்தியா காலத்துல கூப்பிட்ட மாலை பூசல்னு இந்த பாசுரம். அத்தனை ஆய்ச்சியர்கள் பட்ட துக்கம், எம்பெருமான் கண்ணனை பிரிந்து தாங்கள் பட்ட துக்கத்தை இவள் ஒருத்தியே பட்டாளே. அப்படி வரவு தாழ்ந்தது, கண்ணனுடைய வரவு தாழ்ந்திருக்கின்றது. அவன் வரவு தாழ்ந்துன்னா தாமதமானது, கண்ணன் வரவு தாமதமானதுனால அதை மாலை பூசல்னு சொல்லி இப்படி இந்த பாசுரத்தை ஆழ்வார் அருளி செய்த 1000 பாசுரங்களில் இந்த திருவாய்மொழி அவனிடம் பிரீத்தியுடையவர்கள் அனுசந்தித்து உஜ்ஜீவியுங்கோள் அப்படின்னு இதுக்கு பலஸ்ருதியும் சொல்லி தலக்கற்றார். அணிகுருகூர் ஷடகோபன் மாறன் அவனி உண்டு உமிழ்ந்தவன் மேல் உரைத்ததான 1000 பாசுரங்கள் திருவாய்மொழி. அதிலே இவை 10 கொண்டு அவனியுள் அழற்றி நின்று உய்மின் தொண்டீர் அச்சொன்ன மாலை நன்னித் தொழுதே அப்படின்னு அவனிடத்தில் பிரீத்தியுடையவர்கள் இந்த 10 பாசுரங்களை பாடி உஜ்ஜீவிக்க பாருங்கோள் அப்படின்னு மாலை பூசலை சொல்றார். அடுத்தது கடைசியாக காலை பூசல். கீழ் திருவாமொழியில இப்ப நாம் பார்த்ததுல மாலை பூசல் பதிகத்துல திருவனந்தபுரம் பாசுரம், தாமும் ஸ்ரீ வைஷ்ணவர்களும் அடிமை செய்ய வேண்டும் என்று பாரித்தார் ஆழ்வார். அது முடியாமல் போக ஆழ்வார் தமக்கு பிறந்த துக்கத்தை ஒரு பிராட்டி பாசுரமாக அருளி செய்கிறார். நெடுநாட்கள் சம்ஸ்லேஷித்திருந்த ஒரு பிராட்டி அதற்கு பின்னே பிரிந்தால், அப்படி பிராட்டியாய் கிருஷ்ணன் இவளை முன்பு பிரிந்த ஒரு அதிகாலையை நினைவிலே கொள்ளுகிறாள். இவள் இப்படி நெடுநாட்கள் நம்மோடு கண்ணன் இருந்தானே, இப்படி பிரிந்து சென்று விட்டானே அப்படின்னு ஒரு காலை பொழுதிலே இவளுக்கு தோன்றுகின்றது. அந்த காலத்துக்கு அடையாளமாய் குயில்கள்லாமும் கூவுகின்றது, மயில்கள் ஆடுகின்றது, நர்த்தனம் செய்கின்றது. பசுக்கள்லாம் மேய கிளம்பியதையும் நினைத்து பசுக்களை ரட்சிப்பதை அவன் விடமாட்டான். எப்பொழுதும் பசுக்களை ரட்சித்தே தீர்வான். அவன் பசுக்களை ரட்சிப்பதை ஒரு காலம் விடமாட்டான் என்று அவன் இப்போது கூட இருந்தும் அவன் போவான் என்று நிச்சயித்து, நீ பசுமைக்க போகாதே, வேய்மது தோளினை மெலியுமாலோ மெலிவும் என் தனிமையும் யாதும் நோக்கா காமரு குயில்களும் கூவுமாலோ கணமயிலவை கலந்தாலுமாலோ ஆமரு இணைநிறை மேய்க்கணி போகு ஒருவகல் 1000 ஊழியாலோ தாமரை கண்கள் கொண்டு ஊர்தியாலோ தகவிலையே நீகண்ணா என்கின்ற பாசுரம். நீ பிரியப் போகிறாய் என்று நினைவுபடுத்தும்படியாக, அந்த அடையாளங்கள்லாம் காட்டும்படியாகத்தான் இந்த குயில்கள்லாம் கூவுகின்றது. என்னை உன் கண்ணழகாலே நீ நலிவுபடியும்படி செய்கின்றாய்.
மூங்கிலை ஒத்ததான தோள் 2 இருக்கு. அப்படிப்பட்ட தோள்கள் மெலிகின்றன. என்னுடைய உடலானது மெலிந்து போனது. என்னுடைய தனிமையை கூட நீ நினைக்காமல் குயில்கள்லாம் தம்மில் தாம் சேர்வோம் அப்படின்னு கூவுகின்றது. என்னுடைய தனிமையை ஒருபொழுதும் அது நினைக்க மாட்டேன் என்கின்றது. இந்த குயில்கள்லாம் தம்மில் தாம் சேர்வோம் சேர்வோம்னு கூவிக்கொண்டிருக்கு. மயில்கள்லாமும் கலந்து கலந்து நர்த்தனமாடிக்கொண்டே இருக்கு. பசுக்கள் மேய்ப்பதற்காக நீ போகிற ஒரு பகல் இருக்கே, அது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு ஊழிக்காலம் போல இருக்கு. ஒரு பகல் 1000 ஊழிக்காலம், ஒரு ஊழிக்காலம் இல்ல 1000 ஊழிக்காலம் போலே நீள்கின்றது. நீயும் உன் கண்களைக் கொண்டு என்னை வருத்துகின்றாய். ஸ்திரீகளை வருத்தக்கூடாது அப்படிங்கிற சாமானிய கிருபை கூட உமக்கு இல்லையே. அப்படி முன்னமே வருந்தி இருப்பாரை நலிவது தகாது அப்படிங்கிற விசேஷ கிருபை கூட உம்மிடத்துல இல்லையே. முன்பே நான் நலிவு பெற்றிருக்கிறேன், மறுபடியும் என்னை நலிவு படுத்துவது அப்படிங்கிற ஒரு கிருபை கூட உம்மிடத்துல இல்லையே. தகவிலையே நீ கண்ணா, தடமுலை புனர்தொரும் புணர்ச்சிக்காரா, சுகவெள்ளம் விஷும்பெறிந்து அறிவை மூழ்கச் செய்து அது கனவென நீங்கியாங்கேன்னு நீ செய்யக்கூடியது தகாது கண்ணா. தகவிலையே நீ கண்ணா, தகாது. நீ என்னோடு கலக்கும் போது அதுக்கு அடங்காததான சுகவெள்ளம் விஷும்பெறிந்து அறிவை மூழ்கச் செய்தது. எப்படி இருந்ததுன்னா, இந்த சுகவெள்ளம் இருக்கே ஆகாசத்திற்கும் அப்பால் போய் அறிவும் அழுந்தும்படியாக சூழ்ந்தது. ஆனா அது அப்படியே ஒரு சொப்பனம் போல ஆகிவிட்டதே. அப்படியே ஆகாசத்துக்கும் அப்பால போலும் போகும்படிக்கு இருந்தது. இப்போ ஆனா ஒரு சொப்னம் போல ஆனது. என் ஆத்மாவுக்கு கூட பொறுக்க முடியாதபடி உன்னுடைய பிரிவை நாங்கள் அடையாதபடிக்கு நீ பசுமைக்க போகாதே. நீ பசுமைக்க போனால் ஒரு பகல் இருக்கே, அது 1000 ஊழிக்காலமா இருக்கும். எங்களால் உம்மை பிரிந்திருக்க முடியாது கண்ணா, அதனாலே நீ பசுமைக்க போகாதே. மேலும் உன் செங்கமல வண்ணம் மென் மலரடி நோவ நீ போய் மகிழ்ந்து உகந்து அவை மேய்க்கின்னு உன்னோடு அசுரர்கள் தலை பெய்யிலவன் கொல் ஆங்கே அப்படின்னு அடுத்த பாசுரத்திலேயும் சொல்றார். ஆக உன் செங்கண் மலரடி நோவ, உன்னுடைய திருவடிகள் நோகும்படிக்கா நீ செல்ல வேண்டும் கண்ணா, நீ செல்லாதே. அவத்தங்கள் விளையும் என் சொற்கள் அந்தோ, அசுரர்கள் வன்கையர் கஞ்சன் ஏவ தவத்தவர் மருகனின்னு ஒழிதருவர்னு. அப்படி எங்களுடைய சொல்லை கேளேன் கண்ணா, நீ எங்களுடைய சொல்லை கேள். கம்சன் ஏவிய அசுரர்கள்லாம் வருவார்கள், ஆபத்து ஏற்படும். தவமுனிவர்கள் ரக்ஷணத்திற்கு தீக்ஷனானவன் நீ. அவர்கள் கலக்கமடைவதையும் நீ எண்ணிப்பார். அவர்கள் இப்படி கலக்கமடைந்தால் என்ன செய்கிறது? அதனாலே அதையும் நீ எண்ணிப்பார். பலராமனும் உடனில்லை, அதனாலே இப்படி உடனில்லாமல் எங்கும் திரிகின்றாய். உமக்கு ஒரு ஆபத்துன்னு வந்தால் எங்களால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? இவற்றை எண்ணி என் ஆவி வேகின்றது. ஊடுற என்னுடைய ஆவி வேமால் திவத்திலும் பசுநிறை மேப்புவத்தி செங்கனிவாய் எங்கள் ஆயர்த்தேவே. அதனாலே எங்களுடைய ஆவி வேகின்றது, உமக்கு என்ன நேர்ந்து விடுமோ அப்படின்னு. பரமபதத்தில் இருக்கும் இருப்பை விட நீ பசுமேய்ப்பதிலே அதிக உகப்படைகிறாய் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாளாம். செங்கனிவாய் எங்கள் ஆயர்த்தேவுங்கிறதுனால எம்பெருமான் பரமபதத்தில் இருக்கும் இருப்பை விட இங்கே பசுக்கள் மேய்ப்பதையே உகந்திருக்கிறான். ஆனாலும் கூட நீ இப்படி சென்றால் எங்களுடைய ஆவி வேகும்படியாக இருக்கே அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆற்றாமையை இங்கே சொல்லி முடிக்கிறாளாம். இப்படி 27 திருவாய்மொழிகளிலே ஆழ்வார் தோழியாக, தாயாக, தலைமகளாக ஆற்றாமையை வெளிப்படுத்தினார் அப்படின்னு அற்புதமான இந்த தொடர் பகுதிகளை நாம் அனுபவித்தோம். இப்படி இந்த ஆச்சாரிய ஹிருதயத்துக்கு விஷதவாக் சிகாமணிகளான மணவாள மாமுனிகள் மூல நூலிலே கம்பீரியமாக ஒரு குறையும் இல்லாமல் வியாக்கியானம் அருளி இருக்கிறார். நான் அருளை செயல்களுடைய ஆழ்ந்த கருத்துக்களை எல்லாம் ஒவ்வொருவரும் அறிய வேண்டும் அப்படின்னு சொன்னால் ஆச்சாரிய ஹிருதயமும் மாமுனிகளினுடைய வியாக்கியானமும் நிச்சயமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. ஆச்சாரிய ஹிருதயத்தை தவிர அருளி செயல் ரகசியம் அப்படின்னும் ஒரு நூலினின் மூலம் ரகசியத்ரயம் மற்றும் ரகசியத்ரயம்னு சொல்லக்கூடிய திருமந்திரம், சரம ஸ்லோகம், துவயம் ஆகிய அருளி செயல் சொல்லுவதாக காட்டுகின்றார். இப்படி அருளி செயல் ரகசியம்னும். ஆக நாயனார் திருப்பாவைக்கும் ஒரு சிறந்த வியாக்கியானம் அருளி செய்திருக்கிறார். இப்படி நாயனார் ஆச்சாரிய ஹிருதயத்துக்கு வியாக்கியானம் அருளினது போல திருப்பாவைக்கும் அருளி இருக்காராக. அருளி செயலினுடைய இன்றியமையாததான சாரத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால் ஆச்சாரிய ஹிருதயமும் மாமுனிகளினுடைய வியாக்கியானமும் நிச்சயமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதுங்கிறது அவசியமானது. ஆழ்வார்னுடைய அனுபவம்
பராங்குஷ நாயகி அப்படிங்கிற அனுபவம் ஒரு சாகரம். அந்த சாகர அனுபவத்தை நாம் பெற்றுவிட முடியுமான்னா அதில் ஒரு துளியை அனுபவிக்கும்படியான ஒரு பேரு, ஒரு பாக்கியம் நம்ம எல்லோருக்கும் கூடியிருந்து அனுபவிக்கும்படியாக ஆச்சாரியன் கிருப்பையாகவும் ஆழ்வார்கள் கிருப்பையாகவும் நமக்கு கிடைத்தது. அடியேன் கூறியவற்றிலே ஏதேனும் தோஷங்கள் இருந்தால் க்ஷமித்தருள வேண்டும் என்னும் அடியேன் பிரார்த்திக்கின்றேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.